எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திரக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும். சீடர்கள் இயேசுவை பார்த்து சொன்னார்கள். என்னால் அவர்களால் பலவிதமான காரியங்களை செய்ய முடியவில்லை. அவரிடத்தில் கூட சில காரியங்களை இயேசுவினால் செய்ய முடியவில்லை. காரணம் இரண்டுக்கும் விசுவாச குறைவு, விசுவாச பலவீனம், விசுவாசத்தில் உறுதியற்ற தன்மை. ஆகவே தான் இயேசு பெருமான் சொல்லுகிறார், விசுவாசம் உள்ள இடத்தில் தான் அவரால் அற்புதம் செய்ய முடிந்தது. இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான இந்த காரியங்கள்லாம் சீடர்கள் பார்க்கிறார்கள். ஆகவே கேட்கிறார்கள், ஆண்டவரே எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும். குறைவோடு இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கடவுள் செய்ய இருக்கிறதான வல்ல செயல்கள் புரியாமல் நடத்தாமல் இருப்பதற்கு ஒரு காரணம் நம்முடைய நம்பிக்கையின்மை, நம்பிக்கை குறைவு, நம்பிக்கை பலவீனம். நாமும் ஆண்டவரிடத்தில் அப்படியாக ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே எங்களுடைய நம்பிக்கை விசுவாசத்தை மிகுதியாக்கும். அதற்கு வழி எபிரேயர் 12:1-2 வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை நம்பிக்கையை உண்டாக்குபவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, தொடங்குபவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, முடித்து வைப்பவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. இதனை கொண்டு இந்த நம்பிக்கை நமக்குள் உருவாக்குகிறார் என்று சொன்னால் பிரியமான இறை வார்த்தையை கொண்டு. ரோமர் 10:17 வாசிக்கிறோம். அறிவிப்பதை கேட்பதால் தான் நம்பிக்கை வளர்கிறது என்பது தெளிவு. நாங்கள் அறிவிப்பதற்கோ கிறிஸ்துவின் வார்த்தையை ஊற்று என்று சொல்லுகிறார். அப்ப அறிவிக்கப்படுகிற, போதிக்கப்படுகிற, பார்க்கிற, கேட்கிற, தியானிக்கிற இந்த இறைவார்த்தையின் மீது நமக்கு ஒரு வாஞ்சை இருக்கும் என்று சொன்னால், இறைவார்த்தையை சார்ந்திருப்போம் என்று சொன்னால், இறைவார்த்தையில் வேரூன்றி இருப்போம் என்று சொன்னால், அந்த இறைவார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே இயேசுவின் மீது நம்பிக்கையை உண்டாக்கும். தானாகவே அந்த நம்பிக்கை மிகுதியாகும். அந்த விசுவாசத்தினால் மார்த்தால் நீ விசுவசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று யோவான் 11:40 மார்த்தாளை பார்த்து இயேசு சொன்ன அதே வார்த்தை கடவுள் நமக்கு சொல்வார். நம்முடைய விசுவாசம், நம்முடைய நம்பிக்கை மிகுதியாகின்ற பொழுது அவனுடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும். அத்தகைய அனுபவங்கள் நம் வாழ்வில் ஏற்பட, நம்முடைய நம்பிக்கை பெருக, இறைவார்த்தையில் வேரூன்றி நின்று வாழ்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.